டான்ஸ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த மந்த்து நம்ம வீட்டில் வாங்கின கிராசரி ஐட்டம்ஸ், அதை எப்படிலாம் நான் வாங்கினேன், என்ன மாதிரி சேவ் பண்ணலாம், என்ன மாதிரி பிளான் பண்ணி கிராசரிஸ் வாங்கலாம், ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு அந்த மாதிரிங்கிற வீடியோஸை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிராசரி வாங்கினதில் ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கிடச்சிச்சு, அதையும் நான் ஃபைனலாக உங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு வெண்பாலா டான்ஸ் சேனல். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு முக்கியமாக நம்ம தேவைப்படுறது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து தாளிக்கிற ஐட்டம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், இந்த மாதிரி தாளிக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற மஞ்சள், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அஞ்சரை பெட்டியில் வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் ரீசெண்டாக வந்து வாங்கின ஐட்டம்ஸில் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து இப்போ வந்து சின்னதாக ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னா ஒரு 50 கிராம் வாங்கினா போதும். ஒரு 5-6 பேர் இருக்கிற இடத்துல 100 கிராம் வாங்கினா போதும். நம்ம யூசேஜை பொறுத்து தான், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு இவ்வளோ நாளாக நம்ம சமைக்கிற நமக்கு தெரியும். இவ்வளோ பொருள் நமக்கு இருந்தால் போதும், ஆல்ரெடி நம்ம வீட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம வாங்கினாலே நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். அது பொறுத்து தான் நான் இன்னைக்கு வந்து சில பொருட்கள்லாம் வாங்கினேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்மளாம் இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னா விலையை என்னன்னு பார்க்காமே நம்ம பொருளை வாங்குவோம். இதே வந்து நம்ம ஹோல்சேல் கடை, சின்னதாக இந்த மளிகை கடையெல்லாம் வந்து வாங்குவோம்ல, அங்கே எல்லாமே வந்து நமக்கு பில்லு போட்டுட்டு அது ரேட் எல்லாமே நம்ம பார்த்து நமக்கு தெரியும் எவ்வளோ விற்கும் அந்த மாதிரி. பட் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பேக்கிங்கில் இருக்கும்போது நேரத்துக்கு சீக்கிரமாக வாங்கினா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நம்ம போவோம் பொருள் வாங்குறதுக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, போனோடனே பொருள் இருக்கா எடுத்து போட்டோமா தள்ளு வண்டியா அப்படின்னு போயிட்டே இருப்போம். பட் அதில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணோம்னா சில இதில் நம்ம ஒரு 10 ரூபா 5 ரூபா நம்ம சேவ் பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து ஒரு பிராண்டு மட்டும் பொருள் வச்சுருக்க மாட்டாங்க, நிறைய பொருள் பிராண்ட் எல்லாமே நமக்கு வந்து அந்த ரேக்ல இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து எந்த பொருள் ஒரு 3 பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம வாங்குற பிராண்டுன்னு ஒன்று இருக்கும், சில கடையில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம சில பொருட்களை வாங்குறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம்னா 2 பொருளோட ரேட்டையும் நான் எடுத்து பார்ப்பேன். அந்த மாதிரி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சீரக பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இன்னொரு பிராண்ட்லேயும் இந்த பாக்கெட் இருக்கும், அதோட ரேட்டும் இதோட ரேட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு எது ரேட் வந்து கம்மியாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கணும். நம்ம பாட்டுக்கும் அதுவும் சீரகம் தான், இதுவும் சீரகம் தான், ரெண்டுமே 100 கிராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டோன்னு போயிட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியாது விலை டிஃப்ரென்ஸ். ஏன்னா சூப்பர் மார்க்கெட் போனாலே நம்ம பொருளை எடுத்து போடுவோம், பட்ஜெட் பார்த்தா நம்ம வந்து நார்மலாக வந்து ஹோல்சேல் கடையில் போய் பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு 3000-4000க்குள்ளே செலவு வந்து ஆயிரும். ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட் போனோம்னாலே ஒரு 1000 ரூபா 2000 ரூபா எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் தேவையா தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி என்ன பொருள் கண்ணில் படுதோ அதெல்லாமே வாங்கிடுவோம். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம், கடைசியில் அந்த பொருளை யூஸே பண்ண மாட்டோம், டேட்டே எக்ஸ்பைரி ஆயிரும். அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்குமே இருக்குது. சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டா தானே மாறும். அது போல தான் நான் வந்து சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டேன். அதுபடி தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட சில பாயிண்ட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சீரக பாக்கெட் வந்து 50 கிராம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் இருக்குங்கும் போது அந்த 50 கிராம் எவ்வளோ ரேட் இருக்குது, இந்த பிராண்ட் எவ்வளோ இருக்குது, இது பக்கத்தில் இருக்க பிராண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி வாங்கணும். நான் வாங்குகிற இடத்துல இந்த 100 கிராம் வந்து 70 ருபீஸ் போட்டுருது வேறு பிராண்டு. இது 50 கிராம் என்னன்னா 27 ருபீஸ் தான் போட்டுருந்துச்சு. ஸோ நான் 50 கிராம் 27 போடும் போது டோட்டலாகவே நமக்கு எவ்வளோ வரும், 54 ரூபா தான் வரும். ஸோ 70 ருபீஸ் எங்கே இருக்குது, 54 ருபீஸ் எங்கே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ருபீஸ் சேவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு பொருள் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி நமக்கு இந்த ப்ரைஸ் ரேட்லாம் ஓரளவுக்கு நம்ம வாங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. வாங்குறோமா பாக்கெட்டை பிரித்து கொட்டினோமா அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம்னா செலவாகிறது தெரியாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் எதுக்கு செலவாகுது எதுக்கு செலவாகலை, நம்ம எப்படி பொருள் வாங்குகிறோம், சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கும் போது கட்டாயத்தில் வரும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து மாற்றிக்க தான் செய்யணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கமிட்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இல்லை. எப்போ நம்ம வீடுன்னு வாங்கிட்டோம்னா அதுக்கு லோனு நம்ம கட்ட ஆரம்பிக்கும் போது சில கமிட்மெண்ட்ஸ் வந்து பாதி வந்து லோனுக்கே போயிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சில விஷயங்களை நம்ம குறைச்சிக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாமே ஒரு இது நமக்கு சேவ் ஆகும். இது இந்த ஒரு பொருளுக்காக மட்டும் சொல்லலை, எல்லா பொருளையுமே நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றும் நீங்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணிவிட்டு அதோடைய எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துக்கோங்க, ப்ளஸ் டேட் பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து நீங்கள் பொருளை தேர்ந்தெடுத்தாலே போதும்.
ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு இது எல்லாமே நமக்கு பேசிக்காக வந்து மந்த்லி வந்து 5 லிட்டர் பால் வைக்க வேண்டிய பொருள். ஸோ இதுலேருந்து வெந்தயங்கும் போது நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று இட்லி மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ வெந்தயம் மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிட்டேன். மற்ற பொருள் எல்லாமே வந்து நம்ம எந்த அளவுக்கு யூசேஜ் நமக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து நம்ம பிளான் பண்ணி பண்ணாலே நிறைய பொருள் மிச்சப்படுத்தலாம், பொருட்களை நம்ம வீணாக்க வேணாம். இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன்னா நானும் முன்னாடி இந்த மாதிரி இருந்ததா, இப்போ என்ன நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ நான் மாற்றிக்கிட்ட விஷயங்கள் என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கலாம், மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கும் போது நமக்கு வந்து சில மணிஸ் வந்து சேவ் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம பழக்கம் நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களும் நம்ம வழியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுபடி தான் நான் இந்த மாதிரி பொருள் வாங்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கணும். இப்போ வீக்லி வந்து நமக்கு 4 வீக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. 4 வீக்ஸில் வந்து நார்மலாக வந்து இட்லி மாவு அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இட்லி மாவு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. 3 டேஸ்க்கு நம்ம இட்லி மாவு வச்சுக்கிட்டோம்னா மீதி 3 டேஸ் இருக்குது. அந்த 3 டேஸில் மார்னிங் டிஃபன் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ஆல்டர்னேட்டிவாக பிளான் பண்ணணும். ஸோ 4 வாரத்துக்கு இப்போ சேமியா பாக்கெட்டுங்கும் போது அது ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பொங்கல் செஞ்சுக்கலாம், ஒரு நாள் மார்னிங் பொங்கல் செய்யலாம். அதே மாதிரி சேமியா பாக்கெட் ஒரு நாள் நம்ம மார்னிங் வாங்கி செஞ்சிட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும். ரவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுற ஒரு பொருள். எல்லா நாளுமே ஒரே ஐட்டமை செய்யாமல் சில பொருள் இவ்வளோது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாள் வந்து ஒரு ஒரு சமையல் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து இப்போ எல்லா நாளுமே வந்து இப்போ தோசை மாவு அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 3 டேஸ் யூஸ் பண்ணிட்ட பிறகு அதை நம்ம யூஸ் பண்ணாலும் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ வாரத்தில் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, வாரத்தில் நான் மாவு அரைக்க வீட்டில் கம்மி பேர் தான் இருக்கும். ஆனால் இந்த இட்லி மாவு அரைக்கும் போது தான் நமக்கு ஏதாவது ஒரு இது வெளியே ஏதாவது ஃபங்க்ஷன் போகும், அந்த மாதிரி மாவு மீந்து போகும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 3 டேஸ்க்கு எனக்கு மாவு வரும்னா மீதி நாளில் ஒரு நாள் வந்து நைட்டில் வந்து சப்பாத்தி போட்டுக்குவேன். அதே மாதிரி இப்போ வாரத்தில் எல்லாம் 4 வாரத்துலையுமே ஒவ்வொரு நாள் நான் வந்து சப்பாத்தி போட்டுக்குவேன். சம்டைம்ஸ் வந்து பூரி போடுறதும் பிளான் பண்ணிக்கலாம். சேமியா இருந்துச்சுன்னா சேமியா ஒரு பாக்கெட் வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து என்னென்னலாம் நமக்கு வந்து பிளான் இருக்கோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைங்க வளர வளர என்ன பண்ணுதுங்கன்னா டெய்லி ஒரே சாப்பாடா இது வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ நம்ம ஒரு நாளும் வேறு வேறு செஞ்சு கொடுத்தோம்னா ரிப்பீட்டில் பண்ண மாதிரி இருக்காது. இந்த டிஷ்ஷஸ் வந்து அடுத்த வாரம் நம்ம செய்வோமா, போன வாரம் தானே பண்ணி கொடுத்தேன், நேத்தா பண்ணி கொடுத்தேன், அது சாப்பிடலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். அதே நம்ம தொடர்ந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் சலிச்சு போயிடும். அதே மாதிரி சில ஹெல்த்தி ஐட்டம்ஸும் நம்ம கொடுக்கறது நல்லது. ஸோ இப்போ சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா பால் குடிக்கணுங்கிறதுனால சப்போஸ் ஹெல்த்தியாங்கிறது டவுட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த பால் அவள் குடிக்கிறாளே சேர்த்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம். இப்போ பனானா வந்து 2 பனானா சாப்பிட்டுப்போ. இப்போ இதை நீ சாப்பிட்ற அப்படின்னா நீ பனானா 2 சாப்பிட்டா தான் வயிறு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் மார்னிங் ஸ்நாக்ஸ் டைம் வரதுக்குள்ள. இதே வீட்டில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸ்கூலில் இருக்கும் போது அவங்களுக்கு பசி எடுக்கும், நினச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாதுங்கும் போது இதை சாப்பிட்டுப்போ. அப்போ தான் நான் இதை வந்து பிடிச்சது சாக்கோஸ்ன்னு கேட்கும் போது இதை நீ சாப்பிட்டாதான் நான் இதை செஞ்சு தருவேன் நம்ம ஒரு டிமாண்ட் வச்சோம்னா அதை வந்து அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பால் குடிச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி வாரத்தில் நம்ம வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். எல்லார் வீட்லையும் இந்த குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காதுங்க தான். சில விஷயங்கள் வந்து நீ இதை பண்ணினா நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டிமாண்ட் நம்ம குழந்தைங்கள்ட்ட நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி விட்டாதான் அந்த குழந்தைங்க சொல் பேச்சு கேட்குதுங்க. அந்த மாதிரி தான் வந்து நீ இதை பண்ணு, உனக்கு நான் இதை செஞ்சு தரேன், இன்னைக்கு இதை நீ நல்லா படிச்சுட்டு வந்தியா, நான் உனக்கு இந்த மார்க் வாங்கினியா, நல்லா குட் மார்க் ஸ்கோர் பண்ணா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சில விஷயத்தில் டிமாண்ட் பண்ணி பண்ணும்போது அவங்களும் அந்த விஷயத்த மாற்றிக்குவாங்க. ஸோ அதனால் மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து நம்ம எப்படிலாம் வந்து பிளான் பண்ணி செஞ்சுக்கணுமோ அதை வரை நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு பொறுத்தவரை சில பேருக்கு பூரி பிடிக்காது, சில பேருக்கு உப்புமா பிடிக்காது, அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் பிடிக்காமல் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த பண்ணிக்கோங்க. ஸோ 4 வீக்ஸும் வந்து ஒரு 3 டேஸ்க்கு மாவு அரைச்சாலே நமக்கு வந்து அந்த வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் தோசை ஊற்றுறோம்னா ஒரு நாள் இட்லி ஊற்றுறோமா, அதே மாதிரி நைட்டுக்கும் வந்து ஒரு நாள் இட்லி ஊற்றுனா ஒரு நாள் தோசை, திரும்ப இன்னொரு நாள் இட்லி, அந்த மாதிரி மாற்றி இது பண்ணுறது. அது மாதிரி இட்லியுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே விதமாக இட்லி சுடாமல் நம்ம கலராக இட்லி செஞ்சு கொடுத்தா கூட ஏதாவது புது டிஷ்ஷுன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. இப்போ கேரட் அரைச்சி அதோட ஜூஸை வச்சு நம்ம வந்து அதே மாதிரி பீட்ரூட் அரைச்சி அது மாதிரி ஊற்றலாம். அது மாதிரி தாளிச்சு கூடயும் வந்து ஊற்றி தாளிச்ச இட்லி கூட செய்யலாம். என்னென்னா அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம்,
கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளித்து அதை வந்து இட்லி மாவில் சேர்த்து அதை இட்லியை ஊற்றி கொடுத்தாலும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ்ஷு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி சைட் டிஷ் ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் இந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயமும் கொஞ்சம் பிளான் பண்ணால் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் குறையும். நம்ம எல்லா நாளுமே இவங்க கேட்குறாங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, நம்ம வந்து ஒவ்வொரு டைம் செய்யும் போது எண்ணெய் யூசேஜ் அதிகமாகும். சில நாள் ப்ரெட்டு சாப்பிடுவாங்க, ப்ரெட்டு வந்து மசாலா சாப்பிடுவாங்க. ஸோ சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி செய்யணும், சில விஷயங்கள் வந்து இதை சாப்பிட வைக்கவும் சில விஷயங்கள் செய்யணும். அது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். நாங்களாம் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் இட்லி தோசை எங்களுக்கு பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பசங்க வந்து வெரைட்டியாக டிஷ்ஷஸ் கொடுத்தாலும் அதை கெஞ்சினாதான் சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் பாப்பா சாப்பிட்டு போன்னு சொன்னாதான் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் அவங்க எப்போ அவங்களுக்குள்ள இதெல்லாம் ஹெல்த்தி இதெல்லாம் சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுங்கிறது இந்த ஏஜில் தெரியாதுதான். பட் கொஞ்சம் நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுபடி தான் என் பொண்ணு ஒரு விஷயத்தில் என்ன ஒன்றுனா சில விஷயங்கள் டிமாண்ட் பண்ணால் சாப்பிடுவான். நீ இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நான் வேறு செஞ்சு தருவேன், வேறு உனக்கு பிடிச்சதை கொடுப்பேன், நீ ஸ்கூல்லேருந்து வரும்போது உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டை கொஞ்சம் மாற்றி அவளுக்கு இது மாதிரி செய்வேன். ஸோ இந்த மாதிரி தான். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸுமே வந்து கடை வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ண ஷாப் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆஃபர்ஸ்னாலே சில இதில் வந்து நமக்கு வந்து ஒரு இது இல்லாமல் எந்த ஒரு பெனிஃபிட்டையும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன இதுதான் இருக்கும். ஸோ அதுபடி நான் இன்னைக்கு ஷாப்பில் போகும்போது சில விஷயங்கள் நான் பார்த்தது என்னன்னா, இவ்வளோவுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கிஃப்ட்டு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுபடி நாங்கள் வாங்கினதில் எனக்கு வந்து 3 கிராம் வந்து சில்வர் காயின் வந்து எனக்கு கிடச்சிச்சு. என்னன்னா 2500 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 1 கிராம் வெள்ளி காயின் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அப்புறம் ரைஸு முதற்கொண்டு எல்லாமே அங்கேயே நான் பர்ச்சேஸ் பண்ணனால கொஞ்சம் இந்த மந்த்து நான் வந்து கொஞ்சம் அதிக பொருள் வாங்கினேன் தான். ஏன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பெண்டிங் தெரியும்ல, இதெல்லாம் வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அரிசி இட்லி அரிசிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போது அதை நான் 5 கிலோங்கும் போது 10 கிலோ வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மாற்றி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன் தான். அதில் வாங்கினதில் இது வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சிச்சு இந்த வெள்ளி காயின். ஸோ இது இப்போ இருக்கிற வெள்ளி ரேட்டு இன்னைய ரேட்டில் நான் சொல்கிறேன்னா 295 விற்கிது வெள்ளி காயினோடது. ஸோ அரவுண்ட் வந்து 300ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 3 காயின் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரவுண்டாக எனக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் கிட்ட எனக்கு சேவாக இருக்குது. 9900ங்கும் போது எனக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் கிட்ட எனக்கு சேவ் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து 1500 ரூபாய்க்கிட்ட வாங்கினாலும் எனக்கு வந்து ஒரு பக்கெட்டில் வந்து லிக்யூட் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த காயின் எனக்கு வந்து கிஃப்டாக கிடச்சிச்சு. ஒரு பக்கம் இப்போ இருக்கிற வெள்ளி ரேட் அதிகமாக இருக்கிறதுல எனக்கு என்னமோ இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இதை வாங்கினேன். இது எங்கே இருக்குன்னா, நான் இப்போ வந்து கிருகம்பாக்கத்தில் பக்கத்தில் வந்து அந்த மெயின் ரோட்டில் கொண்டத்தூர் ரோட்டில் இருக்குது. இன்கேஸ் யாருக்காவது இதை பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த அட்ரஸ் சொல்கிறேன். எவ்வளோ நாளைக்கு அந்த ஆஃபர் இருக்குன்னு தெரியல. இன்கேஸ் கேட்டிங்கன்னா நான் விசாரிச்சுட்டு வேணால் உங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த வெள்ளி காயின். ஸோ இப்போ இருக்கிற வெள்ளி ரேட்டு ஏறுறதுல எனக்கு இது ஒரு ஓகேயான ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு. இன்னொன்று வந்து லிக்யூட் வந்து பக்கெட்டோட லிக்யூட் கொடுத்துருந்தாங்க. அந்த லிக்விட் வாங்கினா அந்த பக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து இப்போ நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இப்போ வந்து சில பொருட்கள்லாம் வந்து பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ 3 பேர் தான் வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. எப்போ ஏதாவது ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, அக்கேஷனலாக ஏதாவது இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது வருவாங்க, இல்லை ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தால் அப்படி தான் வருவாங்க. மற்றபடி நாங்கள் மட்டும் தான் இருப்போமா. ஸோ அதனால் என்னென்னா வெஜிடபிள்ஸை ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம்னு நினைப்பேன். ஏன்னா முன்னாடி இருக்கிற வீட்டில் வந்து நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேங்கிறனால எந்த பொருளுமே நான் பக்கத்தில் போய் வாங்க முடியாது. கடை வந்து ரொம்ப தூரம் இருக்கும், நடந்து போய் வாங்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வாங்குகிற பழக்கத்தையே வச்சுல. அப்படி இல்லைன்னா ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுருவேன். அதோட பொருள் வந்து கம்மியாக ஒரு ரேட்டு விற்கும். அதே மாதிரி நமக்கு 100 கிராம் தான் தேவைப்படுதுன்னா அதில் 250 கிராம் தான் விற்பாங்க. பட் அதனால நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுருவோம். அது இல்லாமல் அதுக்கு டெலிவரி சார்ஜின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறது நான் நிறையாவே செலவு பண்ணேன். ஏன்னா எனக்கு தேவை பொருள் அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு. நடந்து போகிற தூரம் இல்லைங்கிறனால, குழந்தைய வச்சுட்டு போக முடியாதுங்கிறனால, ஸோ
ஸோ நமக்கு தேவை வீடு தேடி பொருள் வருதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுவேன். அவசரத்துக்கு யூஸ் ஆகுது தான் ஆன்லைன் போட்டு. பட் அதே சமயத்தில் வீடு வந்து எனக்கு ஆப்போசிட்லேயே ஷாப்ஸ் இருக்கிறனால ஏதாவது ஒன்று 2 பொருள் இல்லைன்னா சட்டுன்னு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வர பழக்கம் இருந்துச்சு. அதனாலே என்னன்னா வெஜிடபிள்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸ்டோர் பண்ணி வாங்கினோம்னா சீக்கிரமாக வீணாக போகுது. சம்டைம்ஸ் வந்து திடீர்னு யாராவது பக்கத்தில் வந்து ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, அன்றைக்கி நைட்டு சாப்பிட மாட்டோம், அன்றைக்கி செய்ய வேண்டிய வெஜிடபிள்ஸ் வீணாக போகும். இன்கேஸ் சடனாக ஊருக்கு போகிற பிளான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணி நான் நிறையா வீணாக்கியிருக்கேன். அதெல்லாம் இப்போ இங்கே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்ன சொல்லணும்னா 3 டேஸ்க்கான வெஜிடபிள்ஸ்லாம் பிளான் பண்ணுவோம். ஒரு நாள் சாம்பார் வைக்கிறோம், ஒரு நாள் புளிக்குழம்பு வைக்கிறோம், ஒரு நாள் வெரைட்டிஸ் ரைஸ் செய்கிறோம், இல்லை ஒரு நாள் வந்து பிரிஞ்சி சாதம் செய்கிறோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளான் இருக்கும்ல, அந்த பிளான் படி நம்ம ஒரு பிளான் வச்சுக்கணும். இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற வெஜிடபிள்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த நாள் அதை சமைக்காத மீதி நாள் என்ன இருக்கோ அதுக்கு என்ன பிளான் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் வீக்கெண்டுனாலே சண்டேனாலே நான்வெஜ் சாப்பிடுவோம். ஸோ அது நமக்கு நாளில் நம்ம என்ன சமைக்கிறோங்கிறத நம்ம கொஞ்சம் பிளான்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே வந்து நான் சொல்கிற அளவுக்கு பெரிய மனுஷியா அப்படிங்கிறதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பேச வைக்கிது. ஏன்னா நானுமே ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்தவ தான். என்ன கையில் செலவாகுது, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கமிட்மெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் வந்த பிறகு இதெல்லாமே நம்ம குறைச்சிக்கிறது நல்லது, இதெல்லாமே நம்ம பிளான் பண்ணால் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கும் போது எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா ஷாப் பக்கத்தில் இல்லாதது. இங்கே எனக்கு இருக்கிறது பக்கத்துலேயே ஷாப் இருக்குது. அவசரத்துக்கு வேணும்னா போய் பக்கத்துலேயே போய் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கிறனால எனக்கு இங்கே ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் வீணாக்குறது இது எல்லாமே எனக்கு குறைஞ்சிச்சு. தேவையான பொருளை அப்போதைக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம வந்து வாரம் தான் வாங்கி ஆகணும். எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. மேக்ஸிமம் வெங்காயம் தக்காளியை வாங்கி ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம சமைக்கிற டைமுக்கு ஒரு 3 டேஸ்க்கு வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சமைக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனால் வீட்டில் கம்மி பேர் இருக்கிறாங்க, இந்த பிளான்டாக இவ்வளோதான் சமைக்கிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் பிளான்டோடு நம்ம கொஞ்சம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். என்ன சமைக்க போகிறோம் நமக்கு ஒரு பிளான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அது பொறுத்து இன்னைக்கு இதை சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து பொருள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத பொருளை வாங்கி வச்சுட்டு அதோட எக்ஸ்பைரி டேட் முடிகிற அளவுக்கு அதை வீட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வரும்போதெல்லாம் இதுக்கு முதல்ல சொல்லுவாங்க, இவ்வளோ பொருளை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஏன் இதெல்லாம் செய்யாமல் இருக்க அப்படின்னு என்னை கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் நான் யோசிப்பேன், ஏன் இதை வாங்கணும், எதுக்காக வாங்கணுங்கிறது தெரியாமல் போய் சூப்பர் மார்க்கெட்டு போனோமா, எது பிடிச்சிருக்கோ இது போய் ஒரு பக்கெட்லேயே இருக்கும், இல்லை இந்த ஷெல்ஃப்லேயே இருக்கும், நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி இங்கே இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வந்து ஒரு கணக்காக நம்ம போட்டு வாங்கினோம்னா அது நம்ம பிளான்டாக பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து என்ன மாதிரி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஏன்னா நானுமே உங்களில் ஒரு ஆள் தானே, நானுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்ன மாதிரி பொருள் வாங்குகிறோம், எதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இப்போ பேச வைக்கிது. ஸோ என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். குறிப்பிட்ட பொருள் பட்ஜெட் பொறுத்து நம்ம போட்டு வாங்கினோம்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். எது உங்களால் முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வீணாக்காதீங்க. யூஸ் பண்ணால் ஓகே, யூஸ் பண்ணாத போது எது நமக்கு தேவைங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு அதுபடி பண்ணுங்க. சில பேர் வந்து இந்த ஏஜ் ஆனாலே சில விஷயங்கள் மறதி ஆகுது. அதுக்காகவே நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா மொபைலில் வந்து எனக்குன்னு என்னோட நம்பரை என் ஃபோன்லேயே என் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அதில் நோட்ஸ் போட்டுக்குவேன். என்னென்ன வாங்கணும், என்னென்ன டைமுக்கு வந்து எதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அலாரம் வச்சுக்குவேன். இல்லைன்னா வந்து அந்த டைமுக்கு வந்து ஒரு நோட்ஸ் போட்டுக்குவேன் ஃபோனில். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சொல்கிறேன், டிப்ஸ் மாதிரி. அதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா எது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து சட்டுன்னு நம்ம நம்பரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால சட்டுன்னு போய் பார்ப்போம். பார்க்கும் போது ஓகே இது வேணும், இது வேணாம், இன்கேஸ் எதாவது வேணும்னா சட்டுன்னு அதை போய் டைப் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம மளிகை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் இருக்கும், ஆனால் அதை சொல்ல மறந்துடுவோம். இது எல்லாருமே செய்வோம். வீட்டில் ஹஸ்பண்ட் கடைக்கு போவார்,
சில பொருள் அந்த டைத்துல ஆன் ஸ்பாட்ல நமக்கு தோணுங்கிறத சொல்லிடுவோம். ஆனால் அவங்க கடைக்கு போன பிறகுதான் ஐயோ அதே மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பாட்டில்ஸ்ல வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இப்போ இது வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, கம்ஃபர்ட்டு இந்த மாதிரி நம்ம சாஃப்ட் டச் இப்போலாம் வந்து துணி துவைச்சாலே இதை போடாமல் இருக்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டில்ஸில் வாங்கி வச்சுருவோம். பட் அது வந்து நம்ம எவ்வளோ ஊற்றுறோம் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. இதே நம்ம சேஷேல வாங்கினோம்னா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எவ்வளோ பேக்கெட் போடணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நான் இப்போ வாரத்தில் நான் 3 நாள் துணி துவைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 3 நாள் நான் வந்து 3 பேக்கெட் யூஸ் பண்ணுறேன், 4 வாரத்துக்கு வந்து 12 பேக்கெட் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஷேல வாங்கிட்டா ஈஸியாக இருக்கும். இதே நம்ம வந்து பாட்டில்ஸில் வாங்கிட்டோம் அப்படின்னா பாட்டில் இருக்கிறது ரேட் அதிகமாக இருக்குமே தவிர்த்து யூசேஜும் சீக்கிரம் அது குறைஞ்சிரும். இதே நம்ம சேஷேல நம்ம வாரத்தில் எவ்வளோ நான் துணி துவைக்கிறோங்கிறது இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வாங்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி தான் நம்ம எண்ணெய், நான் வந்து விளக்கேற்றுற எண்ணெய் குடியும். நான் பூஜையில் நிறையா பண்ணுறேங்கனால மேக்ஸிமம் ஒரு விளக்கு மட்டும் ஏற்ற மாட்டேன், நிறைய விளக்கு வீட்டில் ஏற்றுவேன். ஸோ அதுக்குமே வந்து நம்ம விளக்கேற்றுற எண்ணெயுமே என்னன்னா, இப்போ நான் ஒரு பாட்டிலில் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி என்கிட்ட பாட்டில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேக்கெட்டில் வந்து எண்ணெயை வாங்குறது நல்லது. ஏன்னா பாக்கெட்டில் இருக்கிறதுக்கும் பாட்டில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆயிலோட ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதையுமே வந்து மேக்ஸிமம் பாட்டில் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்குறதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து நம்ம ஊற்றி அதில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்மியாகும், நமக்கு வந்து ரொம்ப அதிக செலவு பண்ண மாதிரி ஃபீல் வராது. ஸோ அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த பானிபூரி வந்து டான்ஸ் கிளாஸ் கூட்டு போகிறனால வெளியில் வந்தோடனே பானிபூரி ஐட்டம்ஸ் விற்கிது. ஸோ எப்போ பார்த்தாலும் வாரத்தில் ஒரு நாள் பானிபூரி கேட்குறா. அதனாலே நான் இந்த கிட்டு வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இது எப்படின்னா, நான் சொல்லிட்டேன் கண்டிஷனலாக வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிட அலோவ் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் தான் வாங்கி கொடுப்பேன். இனிமேல் என்னன்னா இதில் வந்து ஒரு 24 பீஸ் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 5 பீஸ் சாப்பிடுவியா, ஸோ நான் வந்து 5 பூரி வாரத்தில் ஒரு நாள் நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன். அதுலேயே கிட்லேயே வந்து நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். யூஸ் பண்ணுறதை பொறுத்து ஆனியனும் அந்த மசாலாவும் நம்ம இது சாப்பிட்றோம்ல அந்த இது ரசமும் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க பவுடர் மாதிரி, அதை தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது. நான் இன்னும் இதை கிட்ட படித்து பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம கடையில் போய் இதோட ரேட் வந்து 45 ருபீஸ் போட்டிருக்காங்க. நான் கடையில் வாங்குறேன்னா பார்சல் வாங்குவேன், ஸோ 30 ருபீஸ் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு நான் 30 ருபீஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ல மிஞ்சி போனால் குழந்தைங்க 5 பொரிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால நான் இதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இது எப்படி இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இன்னொன்று, இந்த குழந்தைங்கள்ட்ட அவாய்ட் பண்ண சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் இது இருக்குது. இருந்தாலும் நான் இங்கே வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து வாரத்தில் ஒரு நாள் அலோவ் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்காவது அர்ஜென்ட்டுக்கு சமைக்கணும் அப்படிங்கும் போது அந்த ஒரு நாளைக்கு மட்டும் நான் மேகியை வந்து சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுறேன். பட் ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதனாலே வந்து என்ன சொல்லுவேன், கொஞ்சம் குறைச்சிருக்கேன். முன்னாடி இருந்ததோட நம்ம வந்து யூசேஜை குறைச்சிருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி சாமி பொருள்லாம் எனக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. திரி மேக்ஸிமம் பஞ்சு திரி யூஸ் பண்ணுங்கள், நல்லா நின்று எரியும். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் திரி மாற்றுவேன். 1 hour வந்து மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் 1 hour விளக்கே வந்து எரிய விடுவேன். ஸோ அதுக்கு வந்து நல்லா எரியணும் அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சு திரி யூஸ் பண்ணோம்னா நமக்கு நின்று எரியும், யூசேஜும் கொஞ்சம் நிறைய நேரம் இருக்கும். ஸோ இந்த திரி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சில பொருட்கள் எல்லாமே என்னென்ன வாங்கிட்டேங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.